ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மொட்டை மாடியில் ஒரு சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு சைடிஷ் மட்டும் மாடியில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாண்டுகளும் ஸ்கூல் விட்டு வரவும் கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்க ஒரு பக்கம் டீ ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டு மாடியில் படிச்சுட்டு இருக்கணும், ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு உட்கார வச்சு நல்லா தான் இருக்குது. இதுவும் அழகாக பப்பர் பேன் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. நம்ம மதுரை கொடைக்கு நல்லா மாறிடும் போல், அவ்வளோ பனி அப்படி இருக்குது ஜில்லுன்னு. நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டே சமைக்கிற மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. மீன் புட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மீன் வந்து நல்லா நம்ம அந்த சூரை மீன் அதுதான் கொஞ்சம் பீஸாக எடுத்து வச்சுருந்தேன். குழம்பெல்லாம் செஞ்சுட்டு பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி மாடியில் வச்சு மீன் புட்டு செஞ்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். பெரிய பெரிய மீன்களில் தான் அந்த மீன் புட்டுலாம் செய்ய முடியும். அதுக்காக அந்த சூரை மீன், வஞ்சர மீன் இந்த மாதிரி மீன்களில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வைப்பலாம். அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புட்டு செய்யணும். டெரஸ் கார்டன் வைக்கிற அளவுக்குலாம் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு 4-5 க்ரோ பேக்கில் வந்துட்டு மிளகா, தக்காளி, இந்த கீரை இது மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை எல்லாம் தலைமுடிக்கு தேய்ச்சிட்டு மிச்சம் இருக்குல்ல, அந்த காம்பெல்லாம் இருக்குல்ல, நட்டு வைக்கணும். அதெல்லாம் வந்துச்சு. அடுத்த பேட்ச் எண்ணெய் காய்ச்சும் போது யூஸ் ஆகிக்கிறோன்றக்காக நட்டு வச்சுருக்கேன். காற்றெல்லாம் ரொம்ப பிச்சு பிடுங்கிட்டு போயிடுச்சு. பனி வேறு அந்த சைடு ரொம்ப இருட்டாகவும் ஆரம்பிச்சு, தனி ரொம்ப ஜில்லுன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே மாடியில் சமைச்சா ஆகாதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த சைடு லைட் நாங்கள் போடலை, அப்படியே ஆப்போசிட் அந்த சைடு லைட் போட்டிருக்கோம். அதனால அங்கிட்டு லைட்டும் இல்லை. சரி வாங்க கீழே போய் சமைச்சோடனே மித்த ப்ராசஸை கேஸ் அடுப்புலேயே செஞ்சிடும்னு வந்துட்டேன். வடை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் வத்தல் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை, வத்தல் மட்டும் போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு புட்டுக்கு டேஸ்ட்டு. எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மஞ்சள் இது எல்லாத்தையும் நான் இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம குழம்பு மசால் பொடி கொஞ்சம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, வெங்காயம் ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மீனில் இருக்க முள், மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா முள்ளெல்லாம் எடுத்துட்டு உதுத்து வச்சுருக்கணும். அதை அந்த வெங்காயத்துலேயே அது மேலே போட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நம்ம பார்க்குறப்ப நம்ம அந்த வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணி பொரியல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்க்க அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவல். நார்மலாக நம்ம அந்த சூரை மீனுக்கெலாம் குழம்பு வச்சாலும் அவ்வளோவா எடுக்காது. ஆனால் புட்டுக்கு சூப்பரான மீன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.